ஓட்டுக்காக காசு கொடுத்து ஆள சேர்க்கிறீங்களே, வெக்கமா இல்ல? என்ன பண்ற? ஓட்டு எங்க உரிமை, அத காசு கொடுத்துலாம் வாங்க முடியாது. முடிஞ்சா நேர்மையா ஜெயிக்க பாருங்க. என்ன மாதிரி. சாரிமா, நீங்க எந்த கட்சி? நானே உருவாக்குன கட்சி, அபி மக்கள் முன்னேற்ற கழகம், AMK. நல்லா மூஞ்ச பாரு, கால் நான் சைஸ் கூட வளரல, அதுக்குள்ள அரசியல் வரியா நீ? மச்சான், இவள நான் இன்ஸ்டால பாத்திருக்கேன்டா, காமெடி ரீல்ஸ் எல்லாம் பண்ணி போடுவா. ஆனா சீரியஸா அரசியல் பண்ணான்னு தெரியாது மச்சி. ஏய், ஃபர்ஸ்ட் அரசியல் உனக்கு என்ன தெரியுமா? ஓட்டு போட்டிருக்கியா? வார்டுல இவன் நேம் இல்ல மாமா. கட்சி பேரை பத்தியா மச்சான்? சவ காமெடியா இருக்கு. மச்சான், நான் உன் கட்சியில இருந்து விலகிறேன்டா. மா, நான் உன் கட்சியில சேர்ந்துறமா, ஒரு நல்ல பொறுப்பா கூட நான் உன்னை நல்லா வச்சு பாத்துக்கிறேன். நான் தப்பா பேசாதண்ணா. ஏய், இதோட தம்பி கோ வருது. சரிப்பா, நாங்க பேசல. உங்க வீட்டுல ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபா தரோம், வாங்கலன்னு சொல்லு. இப்ப உங்க அக்கா காலில் வந்து மன்னிப்பு கேட்டு போறோம். என்னடா? ஆமா மாமா, ஓட்டுக்கு 2000 ரூபா சும்மா வருமா காசு? ஒரு மாசம் என்ன பண்ணுவ? சோத்துக்கு சிங்கி தான் அடிக்கணும். காசு வேணான்னு சொல்றா பாப்போம். தாளை குளிஞ்சு போயிட்டா மாமா. நம்ம புள்ளடா அது. நம்ம புள்ளையா அது? பாத்தியா, ஒரு வார்த்தை கூட பேச அழாதமா. அபி, இதெல்லாம் காலங்காலமா நடக்கிறது தான். இப்பதான் எனக்கே அரசியல் பத்தி தெரியும். ஆனா எனக்கே தெரியுது ஓட்டுக்கு காசு கொடுக்க கூடாதுன்னு. ஆனா இவங்க கொடுக்கறாங்க, மக்களும் அதை வாங்குறாங்க. இங்க காசா ஓட்டான்னு பாக்குறவங்களுக்கு மத்தியில காசுதான் முக்கியம்னு யோசிக்கிறவங்க தான் அதிகம். அதையே அரசியல்வாதிங்க அவங்களுக்கு அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கிறாங்க. எவ்வளவு பேர்த்துக்கு தெரியும் நாம கட்டுற வரி பணம் தான் நமக்கே திரும்ப காசா வருதுன்னு? அப்ப இதை நிறுத்த முடியாதா? குடுக்கறவங்க நிறுத்தினாதான் வாங்குறவங்களும் நிறுத்த முடியும். அப்ப என்ன மாதிரி நிறுத்த நினைக்கிறவங்களாம் அரசியல் கன்ஃபிட்டா? எப்போ ஒருத்தன் தானும் தான் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும்னு யோசிக்காம வெளியில இருக்கிற மக்களும் நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறானோ அப்பவே அவன் தலைவன் ஆயிட்டான். நீ தலைவி ஆயிட்ட. உனக்கு அரசியல் வராதுன்னு யாருடி சொன்னா? இங்க எல்லாமே அரசியல் தான். போ, முறையா கத்துக்கோ. உன்ன மாதிரி நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க தான் இங்க அரசியலுக்கு தேவை. நான் கூட மரியாதை ஃபேம்லாம் வரணும்னு ஜாலியா அரசியல் பண்ணலான்னு வந்தேன். ஆனா எனக்கு இப்பதான் தெரியுது, அரசியல்னா சாதாரண விஷயம் இல்ல. அது நம்ம நாட்டையும் நாட்டு மக்களையும் பாத்துக்கிற பெரிய பொறுப்பு. இதுக்கு இந்த மெச்சூரிட்டி பத்தாது, அதுக்கு நிறைய அறிவு வேணும். சரிம்மா, அப்ப இப்பவே நான் ஒரு கட்சியில போய் ஜாயின் பண்றேன். அரசியல்லாம் என்னன்னு கத்துக்கிறேன். சரி, எந்த கட்சியில சேர போற? கான்ஃபிடென்ட்டா இருமா, நல்ல கட்சியில தான் சேருவேன்.